ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. The most expected anticipated speech of this year அப்படின்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி ஆடியோ லான்ச்சில் என்னென்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் த மொமெண்ட் இஸ் கேம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்ன பேசினார் கூலி ஆடியோ லான்ச்சில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்த உடனே இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த கூலி படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அதற்கு மிக மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா, த ரியல் ஹீரோ ஆஃப் கூலி இஸ் லோகேஷ் கனகராஜ். ஆமாம், லோகேஷ் கனகராஜ்னால தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனும். அவர் கூட நான் சேர போகிறேன், நான் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்ஸான இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே சேர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கூட. அந்த அளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே தேவைப்படலை. ஏன்னா அனிருத் அவர்கள் போட்ட ஒவ்வொரு சாங்ஸாக இருக்கட்டும், மோனிகாவாக இருக்கட்டும், அரங்கம் அதிரட்டுமேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் போட்ட எல்லா சாங்ஸும் சும்மா வைரல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எதுக்குமே நம்ம ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணவே தேவையில்லை. அந்தளவுக்கு இவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இந்த சாங்ஸால். இதற்கடுத்து இவங்கெல்லாம் கொடுக்குற இன்டர்வியூஸ், நாகார்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், ஆமீர் கான் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொடுக்குற இன்டர்வியூஸ், அதற்கடுத்து இந்த லோகேஷ் கனகராஜ் இருக்காருங்களே, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சரி, என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேன்னு போய் அந்த இன்டர்வியூ போட்டால், சரி உக்காந்தி பார்த்தேன், பார்க்க முடியல, ரொம்ப போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த இன்டர்வியூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதற்கப்புறமும் பார்க்கவே முடியல, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப லெங்க்த்தாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துட்டு பார்க்கும்போது அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா அந்த இன்டர்வியூ போய்கிட்டே இருக்குது. சரி, தூங்கி எழுந்திரிச்சா அந்த இன்டர்வியூ முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்தா அப்பயும் அந்த இன்டர்வியூ போய்கிட்டே இருக்குது. எவ்வளவு நேரங்க, டெல் மீ சம்திங் அபவுட் கூலி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கார். அந்த ஆங்கர் கோபிநாத் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு ஆங்கர். என்கிட்ட கூட இன்டர்வியூ ஒரு 5-6 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே, ஏன்னா எல்லாத்தையும் புழிஞ்சு அப்படியே எடுத்துடுறாங்க. அவர் கோட் சூட்டை போட்டு ஒரு 60 பேர்த்துக்கிட்ட போய் கேள்வி கேட்டாலும் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவார். இப்போ அந்த கோட் சூட்டெல்லாம் கழட்டிட்டு ஒரு சோஃபாவை போட்டு உக்காந்தாருன்னா சும்மா மணிக்கணக்காக பேசி அவங்கள்ட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக அட் அ டைமில் லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும், திரு கோபிநாத் அவர்களாக இருக்கட்டும், 2 பேர்த்தையுமே ரொம்ப ரொம்ப ஃபன்னாக கலாய்ச்சி விட்டுட்டாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்து இந்த படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றியுமே ரஜினிகாந்த் அவர்கள் அட்ரஸ் பண்ணார். அதாவது கிரீஷ் கங்காதரன், அதாவது டிஓபி அவர்களாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேலண்டடாக லோகேஷ் கனகராஜ் அவர்களோடைய அந்த வைபுக்கு அப்படியே செட் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த விஷயம் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்த பற்றியும் தனித்தனியாக பேசினார். அதை தொடர்ந்து சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்துட்டு இந்த படத்துக்கு கோரியோகிராஃபர் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்துட்டு அவர் டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லும் போதே நான் சொன்னேன், கண்ணா நான் 1950s மாடல், பல லட்சம் கிலோமீட்டர் ஓடிட்டேன், பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க, ஸோ கொஞ்சம் பார்த்து சொல்லிக் கொடுங்க, இல்லைனா பார்ட்ஸ் எல்லாம் கலண்டுரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக தன்னுடைய அந்த டேலண்ட்டாக இருக்கட்டும், தன்னுடைய அந்த டான்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப லைட்டாக தான் ஆடுவேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கூட ரொம்ப ரொம்ப அழகாக ஃபன்னியாக அப்படியே சாண்டி மாஸ்டரையும் அட்ரஸ் பண்ணிவிட்டு தன்னோட அந்த டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியுமே ரொம்ப அழகாக இந்த ஸ்டேஜில் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து அனிருத் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பத்தவே பத்தாது. கிட்டத்தட்ட இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய புகழோட ஒரு உச்சியில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார் அனிருத் அவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. அந்த அளவுக்கு நிறையா சாதிச்சிருக்காரு. அவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். ஒரு படத்தில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான மியூசிக்கை போடணும், எந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எமோஷனலாக போடணும், ஸோ அந்த பல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்குற ஒரு மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டர். இப்போது அனிருத் அவர்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் வந்துருச்சு. அனிருத் அவர்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அனிருத் அவர்கள் வந்துட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க அனிருத் அவர்களை. ஏன்னா அவர் தான் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே வந்துட்டு ஒரு ஆகச்சிறந்த ஒரு அழகான ஒரு டேலண்டடான ஒரு மிகப்பெரிய ஃபேமுடைய ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னா அது அனிருத் அவர்கள் தான். அந்தளவுக்கு பொண்ணுங்க ஃபாலோவிங்லாம் அதிகமாக இருக்குது. காட் பிளஸ் யூ அனிருத் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக அவரை வந்துட்டு அழகாக கலாய்ச்சி விட்டுட்டு போயிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல்
இமயமலைக்கெல்லாம் வந்துட்டு நானே 46 வயசுக்கு அப்புறம் தான் போக ஆரம்பித்தேன். பட் இந்த வயசுலேயே இமயமலைக்கெல்லாம் அவர் போயிட்டு வராரு, இந்த படம் வெற்றி ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வேண்டுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த வயசுலேயே இமயமலைக்கு போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அழகாக சட்டிலாக அனிருத் அவர்களை கலாய்ச்சிட்டாரு ரஜினிகாந்த் அவர்கள். அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்த உடனே அந்த அரங்கம் முழுக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் பேசினேன். எப்போனா இந்த கைதி படம் வந்தப்போ கைதின்னு ஒரு படம் வந்திருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. உடனே நான் கைதி படத்தை பார்த்த உடனே அவர் கால் பண்ணேன், இந்த மாதிரி அடுத்தது நமக்கு ஏதாவது கதை இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ கேட்ட உடனே ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் நான் பை தி வே நான் ஒரு கமல்ஹாசன் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் கேட்டேனா இவர்கிட்ட கமல்ஹாசன் ஃபேனா இல்லை நீங்கள் யார் ஃபேனுன்னு நான் கேட்டேனா அப்படியே சூட்சமமாக சொல்லிட்டாரு. அதை வந்துட்டு நான் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டான படம் தான் பார்ப்பேன், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டிங்கை தான் நான் எதிர்பார்ப்பேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இன்டைரக்டாக என்கிட்ட லோகேஷ் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக அப்படி இறங்கி லோகேஷ் கனகராஜ் அவர்களை கலாய்ச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து அந்த கமல்ஹாசன் ஃபேன்னு என்கிட்டயே சொல்லிட்டாரு. நான் கதை பண்ணுறீங்களா இருக்காதுன்னு கேட்டேன், இவர் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொன்னாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் படம் ஒரு பாட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார், எதுவும் நம்மகிட்ட வரவே இல்லை. அடுத்து திடீர்னு ஒரு நாள் கமல்ஹாசன் அவர்கள் கால் பண்ணார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கோம், அடுத்து வந்து உங்களுக்கு தான் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வரவே இல்லை. என்னடா இது, நம்ம இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், நம்மளும் மணிரத்னம் அவர்கள் படத்துலலாம் நடிச்சிருக்கோம், சங்கர் அவர்கள் படத்துலலாம் நடிச்சிருக்கோம், இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ரொம்ப நாள் கழிச்சு அனிருத் அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி லோகேஷ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு கதை இருக்குது, ஸோ வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அனிருத்த சொன்னேன். அதற்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் ஒரு கதையை நரேட் பண்ணாருங்க. நரேட் பண்ண உடனே அது கம்ப்ளீட்டாக ஒரு வில்லன் கேரக்டர், கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு கோரமான ஒரு ராவான ஒரு இன்டென்ஸான ஒரு வில்லன் கேரக்டர் கதையை வந்து என்கிட்ட சொன்னார். எனக்கு சூப்பராக இந்த கதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் அந்த கதையை கேட்டு ரொம்ப ரொம்ப ரசித்தேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண போகிறோமே அப்படின்ற மாதிரி நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு கதையை ரெடி பண்ணிட்டு வந்து, சார் இந்த படம் பண்ணலாம், இது இன்னும் பெருசாக இருக்கும், இதில் நிறைய ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கதையை சொன்ன கதை தான் இந்த கூலி படம். இந்த கதையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி யார் நடிக்க போறீங்க, இந்த கேரக்டர்ஸ்லாம் யார் பண்ண போறா அப்படின்னு சொல்லி நான் கேட்ட உடனே ஒரு கேரக்டர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு யாரை காஸ்ட் பண்ண போறீங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டராக இருக்குது, இதுக்கு யார் நடிக்க போறா அப்படின்னு நான் கேட்ட உடனே சௌபின் அப்படின்னு சொன்னேன். யார் சௌபின் அப்படின்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நான் மஞ்சுமல் பாய்ஸை போய் பார்க்குறேன், இவர் இந்த கேரக்டர் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவர் மிரட்டி இருக்காரு, அந்த கேரக்டரை ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் பண்ணியிருந்தார். அதற்கடுத்து சரி இந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கேரக்டர் பார்த்து கேட்டேன். சத்யராஜ் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சத்யராஜ் அவர்களா, சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா சிவாஜி படத்தில் எனக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுக்குறேன், எனக்கு வில்லனாக நடிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ கூட அதை மறுத்தவர் தான் சத்யராஜ் அவர்கள். ஸோ அவர் இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். பர்சனலாக சத்யராஜ் அவர்களுக்கும் எனக்கும் தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் இந்த சினிமா ரீதியாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஓப்பனாக கூட நான் சொல்லுவேன் அப்படின்ற ரொம்ப ரொம்ப கலகலன்னு சத்யராஜ் அவர்களை பற்றி பகிர்ந்துக்கிட்டாரு. அடுத்ததாக இந்த ஸ்ருதிஹாசன் கேரக்டர், அந்த கேரக்டரை பார்த்துட்டு இதுக்கு யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்ருதிஹாசன் சொன்னாங்க. ஓ மை காட், ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க, அவங்க நிறைய ஹீரோயினாக பண்ணிட்டுருக்காங்க, கிளாமர் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கே வேறு மாதிரி இருக்குது, அவங்க இந்த கேரக்டர் பண்ண ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் அவங்க ஃபாதர் படத்தில் அவங்க நடிக்கிறத விட உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு தான் அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வெயிட் பண்ணிருக்காங்க, ஸோ அதனால தான் இந்த படத்தில் காஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸ்ருதிஹாசன் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டது, இந்த படத்துக்குள்ளே வந்தது அப்படின்ற மாதிரி. ஸ்ருதிஹாசன் அவர்களை பற்றியுமே அவர் ரொம்ப ரொம்ப புகழ்ந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக கலாய்ச்சியும் பேசினார். அடுத்து உபேந்திரா அவர்களுடைய கேரக்டருக்குமே வந்துட்டு யார் காஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு உபேந்திரா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இந்தியாவில் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான டேரக்டர் யார் அப்படின்னா அது நான் உபேந்திரா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் முதல்ல எடுத்த அந்த ஓம் படம் இங்கே பாஷாவை விட ஒரு 10 மடங்கு அங்கே பெருசாக அங்கே ஓடிச்சு, 10 மடங்கு ஒரு பெரிய படம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணுவார். நிறைய இன்டெலெக்சுவலான டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே இவர் தான் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர் நம்ம படத்தில் இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாகவும் இருக்குது. இதற்கடுத்து நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ண இந்த ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் இதுக்கு யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் லோக்கி அவர்கள்ட்ட கேட்டேன். லோக்கி அதுக்கு சார் நான் தேடிட்டு இருக்கேன் சார், நிறைய இடத்துல போய் பார்த்துட்டேன், நிறைய பேரை பேசியும் பார்த்துருக்கேன், ஸோ யார் இது காஸ்ட் பண்ணுறதுனே தெரில, பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு சொன்னார். சரி யார் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக கேட்டவுடனே, சார் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆக்டர்
நாகார்ஜுனா அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன்னா நாகார்ஜுனா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அதாவது ஆந்திர பிரதேசா இருக்கட்டும், தெலுங்கானா எல்லாத்தையும் சேர்த்தாலே அவர் அங்கே இருக்கிறதுல ஒரு டாப் 10ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர். அவரை பணம் கொடுத்துலாம் வாங்கிட முடியாது. ஸோ அவரு வில்லனா நடிக்க ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இந்த வெங்கட் பிரபு படத்தில் அஜித் நடிச்சிருப்பாரு. அஜித் கூட அதில் ஒரு டைலாக் சொல்லுவார், எத்தனை நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுடைய அந்த டைலாக் ரெஃபரன்ஸை வச்சு நாகார்ஜுனா அவர்களை வந்துட்டு பாராட்டினாரு. எத்தனை நாள் தான் அவரும் நல்லவனாவே நடிப்பார். ஸோ இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன ரோல் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். இது யார் பண்ண போகிறா, இந்த கேமியோ யார் பண்ண போகிறா அப்படின்னு நான் கேட்ட உடனே எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் சில இடத்துல நான் ரொம்ப ரொம்ப சந்தேகமும் பட்டேன். ஒருவேளை உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை இழுத்துட்டு வந்துருவாரோ, ஏன்னா இவர் வேறு அவருடைய ஃபேனு, அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ இழுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. இல்லை சார் அவர் இல்லை, ஆமீர் கான் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா ஆமீர் கான் அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட். அவர் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அடுத்து இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் முதல் ஷாட்டை என்ன வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் எனக்கு வச்ச முதல் ஷாட் ஒரு டெட் பாடிக்கு மாலை போகிற மாதிரி. எஸ்பி முத்துராமன் அவர்கள்லாம் இருந்திருந்தாருன்னா அப்படியே மிரண்டிருப்பார். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இவர் முதல் ஷாட்டே அந்த ஒரு சென்டிமெண்டல் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் அப்படி ஒரு ஷாட் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான டைலாக்லாம் வந்துட்டு லாங் ஷாட்லேருந்து எடுத்துகிட்டு பேக்கப் அப்படின்னு சொல்லிடுவார். இவரோட ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்து நான் ரொம்பவே பிரமிச்சேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றியுமே ஒரு ஃபன்னியாக ஒரு கலாய்ச்சிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.